ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பரின் அன்பான பக்தர்களே, திருப்பலி பூசையில் குறிப்பாக 4 நற்கருணை மன்றாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் நற்கருணை மன்றாட்டில் நிறைய புனிதர்களுடைய பெயர் இடம்பெறுகின்றது. அதில் புனித சூசையப்பரின் பெயரும் இடம்பெறுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் நற்கருணை மன்றாட்டில் மட்டுமல்ல, 2ஆம், 3ஆம், 4ஆம் நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித சூசையப்பருடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆக இப்பொழுது ஒவ்வொரு நாளும் திருப்பலி பூசையில் புனிதர்களுடைய பரிந்து பேசுதலை கேட்கும்போது நம்முடைய புனித பாதுகாவலர் சூசையப்பருடைய பெயர் இடம்பெறுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இந்த புனித நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவராக இருக்க வேண்டும் என்பதை. So dear to us. இந்த திருவிழாவில் நிறைய ஜோடனைகள், ஆடம்பரங்கள் இருக்கின்றன. தேர்பவனி, இவையெல்லாம் நிறைய மாம்பழம் இருக்குது இல்லையா? இந்த மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான். தோல் மட்டுமே போதும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா கிடையாது. உள்ள இருக்கிற சதை பகுதி மிக மிக முக்கியமானது. நம்முடைய திருவிழாவில் சதை பகுதி எது தெரியுமா? யாரை வாழ்த்துகின்றோமோ அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்களை நாம் கண்டு பின்பற்றுவதுதான் அந்த சதை பகுதி. ஜோடனைகள் இல்லாமல், அலங்காரங்கள் இல்லாமல் திருவிழா கிடையாதுதான். ஆனால் அது மட்டுமே திருவிழா என்று நாம் இருந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் இந்த ஆன்மீக பங்கை நாம் சுவைக்காமல் விட்டுவிடக் கூடாது. பிரியமானவர்களே, சூசையப்பரை பற்றி பார்க்கிறோம். முதலாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருப்பது, நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவுக்கு மன ஒப்பந்தமாயிருந்தார். ஆனால் அவர்கள் கூடி வாழும் முன்பே அவர் கருவுற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இணைச்சட்ட நூல் நியூட்ரானமி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு பெண் என்கேஜ்மெண்ட் முடிந்து கருவுற்றிருந்தால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். சூசையப்பர் நினைத்திருந்தால் நம்முடைய தாய் அன்னை மரியா கல்லால் எறிந்து கொல்லப்பட்டிருப்பார். தன்னுடைய மனைவி நல்லவர் என்று தெரிகிறது. அவர் கருவுற்றிருப்பதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிகிறது. இரக்கத்தோடு அவரை மறைவாக விலக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த மென்மையான உள்ளத்தை இந்த திருவிழாவில் பங்கெடுக்கிற நீங்கள் எல்லாரும் பெற்றுக் கொண்டால் எவ்வளவு ஆண்டவருக்கு சந்தோஷமாயிருக்கும். பிரியமானவர்களே, sensitivity to other people's needs, compassionate heart, மென்மையான மனசு இருக்குதா அவருக்கு? மற்றவருடைய தேவைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை புரிந்து கொள்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே, எவ்வளவு பேர் அரக்க குணத்தோடு செயல்படுகிறார்கள்? பார்க்கலாம் சில குடும்பத்தில் சில தாய்மார்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் கதையை சில ஆம்பளைங்க ஒண்ணுமே செய்ய முடியாத
திருப்பி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாத, கையால் ஆகாதவர்களிடம் தங்கள் பலத்தை எல்லாம் காட்டுகிறார்கள். சூசியர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மென்மையான மனசு. பாருங்கள், நற்செய்தி முழுவதுமாக தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, பாதுகாவல, கண்காணிப்பால, அவர்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூசேப்பரை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பதால் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை ஆசீர்வாதமாக கருதுகிறார்களா? ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து கொண்டே இருக்கிறீர்களா? மறைக்கல்வி வகுப்பில் கேட்டிக்சன் கிளாஸ்ல ஒரு சிறு பையனிடம் கேட்டார்களா, புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் அவர்கள் பயன்படுத்தியதை எல்லாம் வைத்திருக்கிறார்களே சில கோயிலில், உனக்கு எந்த புனிதருடைய ரெலிக் வேண்டும் என்று கேட்டார்களாம். ஒரு பையன் சொன்னானா, எனக்கு ஒரு பாட்டில் சூசேப்பருடைய வியர்வை துளி நிறைந்ததாக ஒரு பாட்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரே போதும். தன்னுடைய அன்பான மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளை இயேசுவுக்காக வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைத்தாரே அந்த நல்ல மனிதர், அதை பார்த்தாலே எனக்கு போதும், நான் நன்றாக இருப்பேன் என்று சொன்னான். பாருங்க பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, ஆசீர்வாதமாக இருப்பது, கஷ்டப்பட்டு உழைப்பது, தொழிலாளராக சூசேப்பர் 1955ஆம் ஆண்டு பாப்பரசர் 12ஆம் பத்தினால இந்த திருவிழாவை, தொழிலாளரான சூசேப்பர் என்ற திருவிழாவை ஏற்படுத்தினார். இன்றைக்கு 62 ஆண்டுகள் முடிந்து விட்டன. எல்லா உழைப்பாளர்களுக்கும் அவர் பாதுகாவல, அவரை போல உழைக்க வேண்டும். உழைப்பது தான் பணம் சேர்த்துக் கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஊட்டுவதற்காக, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை குறைப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். இதுதான் சூசேப்பர். கனிவோடு, மென்மையோடு, மற்றவர்களுக்காக தொன்புற்று எல்லாருக்காகவும் ஆசீர்வாதமாக இருப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்துல இனிமேல் எத்தனை நாள் நமக்கு கொடுக்க போகிறாரோ, எத்தனை வாரங்கள் கொடுக்க போகிறாரோ தெரியாது. இன்றையிலிருந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நான் முடிவெடுத்தால், அதுதான் இந்த விழா கொண்டாடுவதை நான் மிகப்பெரிய பலனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடவுள் தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை அழைக்கும் போது உன் நாட்டையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நீ வான்னு சொல்லும்போது அவர் சொல்ல, உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல, நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்க முதல் கேள்வி நான் திருப்பி திருப்பி அவங்ககிட்ட கேட்கறது அதுதான், நீ உன்னுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? அவங்க சந்தோஷப்பட்டாங்களா இருக்கிறத பத்தி? எத்தனையோ பெண்கள் சொன்னாங்க, ஏன் தான் மனுஷனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் தெரியலையே, ஏன் தான் இந்த வீண் செலவாளி பெண்ணை கட்டிக்கிட்டு கடனா வாங்கிட்டே இருக்கணும் தெரியலையே, இந்த பிள்ளை ஏன் தான் என் வீட்டில் வந்து பிறந்ததோ தெரியலையே, நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோ தெரியலையே. அப்படி சொன்னால் நீ ஆசீர்வாதம் இல்லை, நீ சாபமாக இருக்கிறாய். சாபமாக இருக்காதே, செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இரு, உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இரு. ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய போதனையோட,
எப்படி ஆசீர்வாதத்தில் இருக்க முடியும்? நீ நல்லது செய், அவர்களுக்காக ஜெபி, அவர்களிடம் நன்றாக பேசு, தாராளமாயிரு, பொறுமையாயிரு. இப்படியெல்லாம் இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. பாருங்க, நல்லது செய், ஜெபி, பொறுமையாக இரு, நன்றாக பேசு, தாராளமாயிரு, அப்போதுதான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் பல இடங்களில் அதை பற்றி சொன்னேன். ஆண்டவர் பவுல் வழியாக சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் கடவுளின் கைவேலைப்பாடு. You are the masterpiece of God. நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been created to do good. நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ கடவுளுடைய கைவேலைப்பாடு. You are unique, unrepeatable. There are no carbon copies in God's creation. கடவுளின் படைப்பில் ஜெராக்ஸ் காப்பியே கிடையாது. யாருமே உன்னை பின்பற்ற முடியாது, பிரதிபலிக்க முடியாது. இதுதான் நம்முடைய அழைப்பு. சூசியப்பர் நல்லவர், புனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள். அன்புதாய் அன்னை கன்னிமரியா நல்லவர், அன்னை தெரேசா நல்லவர். நீ ஏன் குறைந்தபட்சம் உன்னுடைய குடும்பத்தினருக்கு, உன்னுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு நல்லவராக இருக்கக்கூடாது? அதுதான் நம்முடைய அழைப்பு. பாருங்கள், அதுதான் நம்முடைய அழைப்பு. மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் கேட்க வேண்டும் என்று இருக்காமல் அவருடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க உன்னால் ஆனந்தை செய்து கொண்டே இருப்பது. பாருங்கள், அப்புறம் சூசேபத்தை பார்க்கிறோம். அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி, he was a just man. just man பழைய பாட்டுல என்ன அர்த்தம்? எல்லா ஒழுங்குகளையும் ஒழுங்காக பின்பற்றுகிறவர். அவர் தான் நீதிமான். எல்லா ஒழுங்குகளையும், கடவுள் கொடுத்த கட்டளையை ஒருவன் பின்பற்றினால் அவன் நீதிமான். கட்டளைகளை மீறாதே. சூசேப்பரை போல கட்டளைகளை பின்பற்று, அனுசரி. கடவுள் கொடுத்த கட்டளை, திருச்சபை கொடுத்த கட்டளை. இன்னொரு விதமாக சொல்வார்கள், நீதிமான் என்றால் give to God what belongs to God, give to Caesar what belongs to Caesar. கடவுளுடையதை கடவுளுக்கு கொடு, செசாருக்குரியதை செசாருக்கு கொடு. அநியாயமாக யாரையும் வஞ்சிக்காதே, மற்றவருடைய உரிமையை பறிக்காதே. இதுதான் நீதிமானாக இருப்பது. சூசேப்பர் ஒரு நீதிமான். பிரியமானவர்களே, உங்களுடைய கல்லறைகளிலே, நம்ம எல்லாருடைய கல்லறைகளிலே இவர் ஒரு நீதிமான் என்று எழுதப்படுகின்றவர் நான் வாழ்ந்தால் அதுவும் கடவுளுக்கு பெருமை. நீதிமான், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும். அப்படின்னா என்ன? ஜெபிக்கணுமா? சில பேர் திருவிழாவில் மட்டுமே பூசைக்கு வர ஒரு கூட்டம். இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில ஏனோ ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கால் பூசை அரை பூசைக்கு வர கூட்டம். பூசை மட்டும் இல்லை, ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம். கடவுளுடைய விருப்பத்தை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். காலை ஜெபம், மாலை ஜெபம், எது செய்தாலும் நாம் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் செய்யவே கூடாது. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கிறீர்களா? நான் சிலுவை பாதையினோட இவ்வாறு பேசியிருந்தேன். 9ஆம் ஸ்தலத்தில் என்னுடைய பாடுகளுக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். என் கனடாவில் கூட அது கல்வாரி காவியம் கேசட் இருக்கிறது. நான் தான் அதை எழுதினேன். என்னுடைய சீடர்களை ஜெபிக்கும்படி நான் கேட்டேன். அவர்கள் ஜெபிக்கவில்லை. இப்போது நான் கீழே விழுகிறேன். நானோ என்னால் விடியற் காலையில் கருக்களாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினேன், நற்செய்தி அறிவித்தேன், பேய்களை ஓட்டினேன். மாலையானதும் தனிமையானது ஒரு இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெருசலேம் தோட்டத்திலே ஜெபித்தேன், சிலுவையிலே தொங்கும் போது ஜெபித்தேன். நீ ஜெபிக்கிறாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா?
என் குரல்ல தமிழ்ல இருக்குது. 2200 பக்கமும் நான் போற இடத்தெல்லாம் மக்களுக்கு இப்பெல்லாம் எல்லாம் டச் ஸ்கிரீன் போன் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் தயவு செய்து காப்பி பண்ணிக்கங்க. பைபிள் படிக்கதான் தெரியாது தமிழ்ல, நேரம் இருக்கிறீங்க, சில பேருக்கு படிக்க தெரியாது, அட்லீஸ்ட் ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கண்ட கண்ட பாட்டெல்லாம் கேட்கிறீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தையை சூசியப்பர் கேட்டார் பாருங்க, கேட்டு அதன்படி நடந்தார் பாருங்க. ஆண்டோடைய தூதர் சொன்னார், என் மனைவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டார். 2 பிள்ளையையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்து ஓடி போன ஆண்டவர் சொன்னார். உடனே பிள்ளையை காப்பாற்ற ஓடி போகிறார். மீண்டும் நீ வா நாசரேத்துக்கு என்று சொல்கிறார். உடனே வருகிறார் பாருங்க. இதுதான் சூசியப்பர். எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். சில வீட்டுலலாம் கேவலமா இருக்கு. 6 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் 11 மணிக்கு தான் முடியுது. இது தேவையா? இத்தனை சீரியல் தேவையா? சீரியல் பார்த்து பார்த்து சீர்கெட்டு போன குடும்பமாக மாறிவிடாதீர்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை ஒதுக்கி விடாதீர்கள். ஜெபிக்கின்ற நேரத்தை, குடும்பத்தாரோடு உறவாடுகின்ற நேரத்தை இதிலேயே செலவழித்து அழிந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவருடைய பாடல்களை கேளுங்கள். எனக்கு ஒரு ஆசை, நம்ம தமிழ் தெரிஞ்ச ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மொபைல்லையும் நம்முடைய இறை வார்த்தை இருக்க வேண்டும். அவங்க கேட்கலன்னா வாழைப்பழத்தை உரிச்சுதான் கொடுக்கலாம், சாப்பிடலன்னா நம்ம என்ன செய்யணும்? கேட்கலன்னா குளிக்கும் போது கூட சத்தமா வச்சுட்டு ஒரு 3 அதிகாரம் கேட்கலாம் தானே? நிச்சயமா கேட்கலாம். நம்ம கத்தோலிக்க மக்கள் பைபிளே தெரியாது என்று சொல்லவே கூடாது. அதுக்காகத்தான் நான் பல 1000 மணி நேரங்கள் செலவழித்து படித்து பதிவு செய்தேன் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர்தான் சூசியப்பர். அவர் விருப்பப்படி நடக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் அவரை போல இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது இந்த நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு உழைப்பாளியுடைய மகன் தானே, தச்சருடைய மகன் தானே. ஆண்டவர் கூட உழைப்பை ஆசீர்வதித்தார், மதித்தார். எத்தனை உண்மைகள், மீன் பிடிக்கிறவங்க, வயல்ல வேலை செய்கிறவங்க, சமைக்கிறவர்கள், கட்டடம் கட்டுகிறவர்கள், இன்னும் எல்லா விதமான தொழிலாளர்களை பற்றி ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் உழைப்பாளியின் மகன் உழைப்பை பற்றி பேசினார். உழைக்க வேண்டாம், ஆண்டவருக்காக பணிபுரிய வேண்டாம். நான் போற இடத்தெல்லாம் சொல்ல, சில பேர் வந்து 50 வயசாச்சுன்னா 55 வயசாச்சுன்னா எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசாமலே இருக்கிறாங்க. நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் ஒரு தியானம் கொடுத்ததுக்காக. அங்கே வந்து ஒரு வயசான சிஸ்டர் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு 90 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 85 வயசு. இந்த 90 வயசு சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தாங்க, சௌக்கியமா இருந்தாங்க. நான் புதுசாக ஆரம்பிக்க முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க போனா, இந்த 90 வயசு சிஸ்டர் இந்த 85 வயசு சிஸ்டருக்கு முக்காடு போட்டு அவங்க வாயில மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றினாங்க. பார்க்கணும் 90 வயசுல கூட இந்த அம்மா தான் உழைக்க முடியும், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்று காட்டுகிறது. சில மாமியார் இருக்காங்க, உட்கார்ந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்க, டிவி பார்ப்பாங்க, ஒரு காய்கறி கூட வெட்டி கொடுக்க மாட்டாங்க சமைக்கிறதுக்கு. நீ எல்லாம் சூசியப்பர் மேல சூசியப்பரை என்ன காப்பாதுன்னு சொன்ன என்ன பேசு? உழைக்க வேண்டாம், உன்னால் ஆனதை செய்ய வேண்டாம். பெற்றோருக்கு பழுவை குறைக்க வேண்டாம், அவருடைய கஷ்டத்துல பங்கேற்க வேண்டாம். இதுதான் சூசியப்பருடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். சூசியப்பரை போல ஜெபிக்க, கடவுளுடைய விருப்பத்தை தேட, சூசியப்பரை போல கஷ்டப்பட்டு உழைக்க, எல்லாவற்றையும் விட அதிகமாக மென்மையாக கனிவோடு மற்றவர்களை புரிந்து கொள்ள அழைக்கிறார். மாம்பழத்தினுடைய தோல் மட்டும் போதும்னு சொல்லாதீங்க, சதை பகுதியை சாப்பிட வேண்டும். அலங்காரம், புதிய உடுப்பு, புதிய ட்ரெஸ் இதெல்லாம் போதும் என்று இருந்து விடாதீர்கள். ஆன்மீகத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆசிப்போம், வேண்டுவோம். ஆமென்.